ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பிரீமியர் லீக் எஸ்சியா டி20யோட ஃபர்ஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் எம்ஐ கேப்டனும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 9 வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1/9 காம்பினேஷன், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து இருக்கும். அதுபடி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பில் வந்து பார்த்தோம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஏடன் மார்க்ரம் பவுலிங் போடுறப்போ ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். பேட்டிங் வரப்போ 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி எபல் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜே ஹராமன் அவர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேக்ரோ ஜான்சன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து லியாம் டாவ்சன் ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வரப்போ 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு குருகர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளீசன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பேட்மேன் இவர் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஓவர்டர்ன் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து வாண்டர் மெர்வு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு வந்துருக்கு. இப்போ சன்ரைசர்ஸில் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எம்ஐயில் வந்து பார்க்கலாம். எம்ஐ கேப்டனில் பார்க்குறப்போ ரிக்கல்டன் 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ரஸ்ஸி வாண்டர் டசன் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிவால் பிரேவிஸ் கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து ஜார்ஜ் லிண்டே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வரப்போ 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து அசமண்டுல்லா ஓமர்சாய் அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ககிசோ ரபாட்டா அவர் வந்து 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து ரஷீத் கான் ஒரு விக்கெட் எடுப்பார், இல்லை எடுக்காமல் கூட போகலாம். அடுத்து ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து என் தசரா 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சி போஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லாம் யாரெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தோம். இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, மேக்ரோ ஜான்சன், கிளீசன், பேட்மேன், ஓவர்டன், வாண்டர் மெர்வு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எம்ஐயில் பார்த்தோம்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், வாண்டர் டசன், ஜார்ஜ் லிண்டே, ட்ரெண்ட் போல்ட், என் துஷாரா, சி போஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஐயில் ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ ட்ரீம் டீமில் பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம வந்து 11 பேர் தான் வந்து கொடுப்போம். ஆனால் சில பிளேயிங் லெவலில் வந்து கொலாப்ஸ்லாம் வந்து நிறைய நடக்கிறதுனால கூட வந்து சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 13 பிளேயருக்கு மேலே வந்து சொல்லியிருக்கேன். எப்படி இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்னால எக்ஸாக்டாக இந்த பிளே லெவன் வந்து இருக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ பிளேயிங் லெவன் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆக வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதிகமாக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாங்கிறது வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்ப ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், என் துஷாரா 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சியா டி20யோட எல்லா மேட்சும் தான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தரப்போகிறோம். ஸோ அதெல்லாம் பாருங்க, மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிபிஎலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.